ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த அளவு புளியை எடுத்திருக்கேன். புளியை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா புளி நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்படியே நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். குழம்புக்கு சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி பழம், பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா நச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீன் குழம்பாக இருக்கட்டும், கருவாட்டு குழம்பாக இருக்கட்டும், சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யக்குள்ள டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பூண்டை மட்டும் நான் இப்போ தட்டி சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற பூண்டை முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா நச்சு எடுத்துட்டேன். சட்டியில் செஞ்சால் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பில் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். முழுசாக கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த தக்காளி பழம் வதங்குறதுக்குள்ளார நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். புளியை நல்லா கை வச்சு நல்லா கரைச்சிட்டு இது வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த புளி தண்ணியில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி குழம்பு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி மசாலாலாம் பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு. நீங்கள் வாழைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நம்ம மசாலா கலந்து அதுக்கப்புறம் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கிராமத்து ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ பார்த்து விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு நம்ம வேணும்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது மாதிரி நல்லா கலந்துட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அது அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி எல்லா விதமான கருவோடையும் கலந்து எடுத்திருக்கேன். கவள மீன் கருவோடு, கார மீன் கருவோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கருவாடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்பையும் சேர்த்துடலாம். கருவாடு சேர்த்துட்டு ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு அப்படியே 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்பை சேர்த்துடலாம். இதில் 2 பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன். நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழம்பை சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹையில் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹையில் கொதிக்க விட்டுட்டு நல்லா மூடி போட்டுட்டு சிம்மில் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு குழம்பு நல்லா
பார்க்குறதுக்கு நல்லா இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. இதை நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை இதுக்கெலாம் வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது அப்படியே அந்த சட்டியிலே வச்சுட்டு மறுநாள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லா வந்து சூடான சாதத்தில் இந்த கருவாட்டு குழம்பு கூட முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி முட்டை வந்து வேக வச்சும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஆம்லெட் கூட இதுக்கு நல்லா ஒரு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து கொஞ்சம் உப்பு பத்தலை. கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா சுட சுட சாதத்தில் இந்த மழைக்கு நல்லா ஒரு இதமான ஒரு சூப்பரான சாப்பாடு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.